அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் நம் அப்பாவுடைய சுபாவத்தை பற்றி அழகாய் சொல்லுகிறது. பாருங்கள். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அவ்வளவுதான். கர்த்தர் இருதயத்தை தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு தேவனே சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை. சாமுவேல், மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் சாமுவேல், ஆனா நானோ இருதயத்தை பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம என்ன பார்ப்போம்? யாரோ ஏதோ செய்யறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க செய்யற காரியத்தை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனா தேவன் அவங்க செய்கிற காரியத்தின் அர்த்தத்தை பார்ப்பார். ஏன் இப்படி செய்கிறாள், ஏன் இதை செய்தாள்? பிரியமானவர்களே, அன்னாள் தேவாலயத்துல ஜெபம் பண்ணாங்க. 1 சாமுவேலின் புத்தகத்துல நம்ம இந்த காரியத்தை பார்க்கிறோம். ஏலி என்கிற குருவானவர் அவர் என்ன செய்தாராம்? அவருடைய வாய் மட்டும் அசைஞ்சுதான், அவருடைய சத்தம் கேட்கப்படவில்லையா. அவர் நினைச்சாரு, இவ குடிச்சு வெறிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி அன்னாளை கடிந்து கொள்றதை நம்ம பார்க்கிறோம். உன் குடிய உன்னை விட்டு விலக்கு, நீ எந்த மட்டும் வெறித்திருப்பாய் அப்படின்னு சொல்லி அன்னாளை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். ஆனா உண்மையிலே நடந்தது என்ன? அவள் அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய பாதத்துல சமூகத்துல ஊற்றி கொண்டிருந்தார்களாம். அதை யார் பார்த்தா? கர்த்தர் பார்த்தார். ஏலி முகத்தை பார்த்தார், தேவனாகிய கர்த்தரோ அன்னாளுடைய இருதயத்தை பார்த்தார். நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம், ஒரு சேரை தூக்கி சர்ச்சில் போடுறோம், மனுஷன் அதை தான் பார்ப்பான். ஒருவேளை யாருக்கோ இவங்க சேர் போடுறாங்க போல, ஆனால் நம்ம உட்கார்றதுக்கு தான் போடுறோம் அப்படிங்கிறது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த செயலினுடைய அர்த்தத்தை பார்க்கிறவர் தேவன்தான். பிரியமானவர்களே, ஒருவேளை மனுஷன் உங்களை புரிஞ்சுக்கல, நீங்க செய்யற செய்கைகளை அவங்க சரியா புரிந்து கொள்ளல அப்படின்னு கவலையோட இருக்கீங்களா? தேவனுக்கு தெரியும் நீங்க செய்த இந்த காரியம் எதற்காக, யாருக்காக நீங்க தியாகமா செய்தீங்களா, தேவனுக்கு அடுத்த ஒரு நற்கிரியை செய்தீங்களா, எல்லாமே அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஆதலால் அவரை குறித்து சந்தோஷமா இருப்போம்னா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, அப்பா ஒரு விசை எங்க மத்தியில இன்னைக்கு கடந்து வாங்க. எங்களுடைய செயல்களை பார்க்கிற தெய்வம் நீர்தான் ஐயா. எங்களுடைய செயல்களின் அர்த்தம் அதை பார்க்கிறவர் நீர்தான் ஐயா. மனுஷன் செயல்களை மட்டும்தான் பார்ப்பான், நீங்க அதை நாங்க எதுக்காக செய்யறோம்னு எங்களுடைய இருதயத்தை பார்ப்பீங்கப்பா. தெய்வமே, இருதயத்தை பார்க்கிறவரே, எங்களுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறவரே, எங்களுடைய இதய துடிப்புகளுக்கு பதில் தாரும் தாரும் தாரும். எங்களுடைய வீட்டிலே ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்களை ரட்சிக்கணும்னு நாங்க துடிக்கிற துடிப்பை நீர் அறிந்திருக்கிறீர், வேதனைகளை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் பதிலை தாரும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.